ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவை பற்றி முழுமையாக ஒவ்வொரு மகானாத்மாவும் தன்னுடைய அனுபவத்தினை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா பிரம்மகுமார் ஆத்மா பிரகாஷ் பாய்ஜி. ஆத்மா பிரகாஷ் பாய்ஜி நேற்று கூட பார்த்தோம். பஞ்சாபிலிருந்து ராஜ் சகோதரனுடைய மூத்த சகோதரர் இவர். இவர் ஞானத்தை பெற்று குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஞானத்தை கொடுத்தார். ராஜ் சகோதரி அதை பற்றி இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோ கேட்டால் தெரியும். இவர்தான் இந்த பாக்கிய விதாதாவை எல்லா மகானாத்மாக்களும் ஆடியோ கேசட் எல்லாம் கேட்டு அதை அழகாக மொழிபெயர்த்து ஒரு புத்தகமாக வெளியிட்டவர் ஆத்மா பிரகாஷ் பாய் சாந்திவனில் இருக்கின்றார். அதனால்தான் பாக்கிய விதாதா இதனுடைய பெயருடைய இந்த அனுபவங்களுடைய பொக்கிஷங்கள் உங்கள் முன்னால் வைப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்று தன்னுடைய அறிமுகத்தினை கொடுக்கின்றார். இதே போல இந்த புத்தகமானது, அதாவது இதில் வரக்கூடிய மகான் ஆத்மாக்களுடைய ஆளுமையினுடைய குணம், பர்சனாலிட்டி, அந்த விசேஷ தன்மையினால் நிறைந்து இருக்கும். இதுவரை கேட்டிருக்கின்றோம். அவரைத்தான் முழு உலகினுடைய இந்த மனித உலகத்தினுடைய பிதாமகன் என்றும், அந்த வேத சாஸ்திரங்களுடைய புராணங்களுடைய ஆதி தெரிந்தவர் மற்றும் வரக்கூடிய அந்த புது உலகத்தினுடைய மகான் சிற்பி அப்படின்று கொண்டாடுகின்றது. இவ்வளவு நேரமாக இவ்வளவு நாட்களாக நாம் பிரம்ம பாபாவுடைய அனுபவத்தினை ஒவ்வொரு மகானாத்மாக்களும் எப்படி அனுபவத்தினை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு கே ஆத்ம பிரகாஷ் பாய்ஜி தன்னுடைய அனுபவ கதனை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். இந்த உலகில் உள்ள கிட்டத்தட்ட 800 கோடி மேல ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். அதே போல எனக்கும் சரி, இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த உலகத்தினுடைய தந்தை, இந்த புது உலகத்தினுடைய ஆதி தேவன், அதாவது பிரஜாபித பிரம்மா ஆகியோருடன் இணைவதற்கான அந்த மிக உயர்ந்த வாய்ப்பு கிடைத்ததை நான் மிகவும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இந்த தருணத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். ஒளி நிறைந்த இந்த ஆன்மீக பேராற்றல் கொண்ட அந்த ஆளுமை வாய்ந்த பரமபிதா பரமாத்மா சிவபெருமானுடைய அதிர்ஷ்ட அந்த ரதமாகிய பிதாஸ்ரீனுடைய, அதாவது பிரம்மா பாபாவுடைய அவருடைய வாழ்க்கையில அவருடைய கழித்த நாட்கள் அவரிடமிருந்து நான் பெற்ற அந்த ஸ்ரீமத்துக்கு எடுத்து இந்த சேவைகளை, அதாவது ஈஸ்வரிய சேவைகள் ஒவ்வொரு அடியிலும் சரி, அவரிடமிருந்து பெற்ற விலைமதிப்பற்ற அந்த கருத்துக்கள், உபதேசங்கள், அவருடைய நினைவின் மூலம் என்னுடைய மனதில் இப்பொழுது உங்களிடம் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக ஒரு நிஜமா ஆகிறது அப்படின்ட்டு சொல்லலாம். இது ஒரு அழகான அனுபவம். நான் பாபாவுக்கு எழுதிய கடிதம், அது 1957ஆம் ஆண்டு வருடம். அப்போ பிரம்மா பாபா டெல்லியில் உள்ள ரஜோரி கார்டன் அந்த சென்டருக்கு சர்வீஸுக்காக, சேவைக்காக தங்கியிருந்தார். அப்போ எனக்கு வயது 21. எவ்வளோ வயது? 21. அப்போ நான் பிஎஸ்சி பொறியியல் மாணவனாக பாபாவை முதன் முதலாக நான் அங்கு சந்தித்தேன். அப்போ காலையில அந்த தெய்வீக அந்த மகா வாக்கியங்களை கேட்டு, பிறகு நான் பாபாவுடைய மடியில் சென்று பாபா சொன்னார், குழந்தைகளே, இந்த லௌகிக படிப்பினால் எந்த பயனும் இல்லை. வேறு ஏதாவது தொழிலில் ஈடுபடுங்கள். இதுபோல அன்பான பாபாவுடைய அருமையான வழிகாட்டுதலை பெற்று நான் மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்து விட்டேன். நான் வீட்டிற்கு வந்தவுடன் உடனடியாக பாபாவுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், அதாவது ஆங்கிலத்தில். அதற்கு பாபா ஆங்கிலத்திலும் பதிலளித்தார் எனக்கு. பாபா
அப்போ நான் என்ஜினியரிங் படித்துக் கொண்டிருந்தேன். அதாவது பொறியாளராகி கட்டிடங்கள் கட்ட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இந்த உலக மறுசீரமைப்பு, அந்த செயல்முறையினுடைய அடித்தளமாக நான் மாற விரும்புகிறேன் அப்படின்று கடிதம் எழுதினேன். இதுபோல நான் இந்த இயந்திரங்களை உருவாக்க விரும்பவில்லை. ஆனால் மகாராஜாக்கள், மகாராணிகளை உருவாக்கக்கூடிய உங்களுடைய அந்த இயந்திரத்தின் ஒரு பகுதியாக நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்று அழகாக எழுதினேன். பிறகு நான் நெடுஞ்சாலைகளையும், சாலைகளையும் அமைக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அந்த உன்னதமான இருப்பிடத்திற்கும், அந்த உண்மையான அந்த மகிழ்ச்சியினுடைய உறைவிடத்திற்கும் நீங்கள் காட்டிய அந்த பாதையில் வேகமாக ஓட விரும்புகிறேன் அப்படி என்று ஆத்தம் பிரகாஷ் பாய் ஞானாமிர்தத்தை நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பிறகு எனக்கு பாபா ஒரு கடிதம் பதில் எழுதினார். பாபா, குழந்தையே, இதெல்லாம் சரி. ஆனால் இப்பொழுது இந்த செய்தியை என்ன செய்ய வேண்டும்? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள், அதாவது உங்கள் படிக்கக்கூடிய அந்த பொறியாளர்களுக்கும் சொல்லுங்கள். அப்போ அன்பான அந்த பாப் தாதாவுடைய ஸ்ரீமத் படி உலகில் அந்த குடும்பத்திற்கு நான் ஞானத்தை வழங்க ஆரம்பித்தோம். அப்பொழுது எங்களுடைய பெற்றோர்கள், சகோதர, சகோதரிகள் நேற்று சொன்னேன் அல்லவா? ராஜ் சகோதரி இவருடைய தங்கை தான். இதுபோல என்னுடைய சகோதரிகள் உட்பட முழு குடும்பமும் சரி, பாபாவுடைய ஞானத்தை பின்பற்றத் தொடங்கியது. அப்போ பாட்டியாலாவில் உள்ள தாபர் இன்ஸ்டிடியூட்டில் அங்க அந்த பொறியியல் படித்திருக்கக்கூடிய சக நண்பர்களுக்கும் இந்த ஞானத்தை நான் சேவைக்காக தொடங்கினேன். அந்த இன்ஸ்டிடியூட்டில் அங்க விடுதியிலிருந்து பல ஆத்மாக்கள் தொடர்பு கொண்டார்கள். சிலர் நன்கு இந்த ஞானத்தை பெற்று விட்டார்கள். பிறகு நான் 1957 முதன் முறையாக நான் மதுபன் வந்தேன். ஒரு முறை நடந்த விஷயம் இது. ஒரு முறை பாபா டென்னிஸ் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது, அப்போ என்னிடம் ஒரு கேமரா இருந்தது. அப்போ நான் பாபாவினுடைய புகைப்படம் எடுக்க விரும்பியபோது, விளையாட்டாக பாப் தாதா விளையாடிக் கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு, குழந்தாய் ஆச்சரியத்துடன் சொன்னார். இந்த கேமராவில் சிவபாபாவுடைய புகைப்படம் வராது. இந்த உடல் தூய்மையானது அல்ல. அப்போ அந்த புகைப்படம் எடுப்பதால் என்ன பயன் அப்படின்ட்டு கேள்வி கேட்டார். அப்பொழுது நான் போட்டோ எடுப்பதை நிறுத்தினேன். அதற்கு பாபா சொன்னார், குழந்தாய், உனக்கு இன்னும் அந்த உண்மையான பாவனை இருந்தால் அதை பிடித்து இழு. இந்த வழியில் பாபா நம்முடைய இதயங்களை வைத்திருக்க அனுமதித்தார். ஆனால் உடலை பற்றி, அந்த உடலை பற்றி நம்மை உணர வைக்கக்கூடிய அனைத்திற்கும் அப்பால் நம்மை அழைத்து செல்வதே அவரது நோக்கமாக இருந்தது. பரந்தாமத்திற்கு கூட்டிக் கொண்டு போவதற்கே அவருக்கு நேரம் இருந்தது, நோக்கம் இருந்தது அப்படின்னு சொல்கின்றார். பிறகு அந்த அழகான அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு விட்டார். இது இன்னொரு அழகான அனுபவம். 1961ஆம் ஆண்டு. அப்பொழுது நான் என்ஜினியரிங் படிப்பை முடித்துவிட்டு, நானும் சரி, என்னுடைய குடும்பமும் சரி, மதுபனில் பாபாவை சந்திக்க சென்ற பொழுது, அப்ப அன்புள்ள அங்க பார்தாதா எங்களை டெல்லியில் உள்ள அப்பொழுது மூத்த சகோதரர் ராஜயோகி ஜெகதீஷ் பிரதர் அவருடைய லிட்ரேச்சர், அதாவது இலக்கிய பிரிவில் பணியாற்ற என்னை அனுப்பினார். பாபாவுக்கு தெரியும், பாபா யாரு? திரிகாலதரிசி. அப்போ பாபாவிற்கு என்னுடைய ஆத்மாவுடைய ஆரம்பம், நான் எப்படி இடைப்பட்ட காலத்தில் வந்தேன் எல்லாம் அவருக்கு தெரியும். இடை முதல், இடைக்கடை ஞானம் எல்லாம். எனவே பாபா என்னை இந்த வேலைக்கு பயிற்றுவிக்க விரும்புகிறார் என்று எனக்கு அப்பொழுது தோன்றியது. பிறகு சில காலம் கழித்து மும்பையில ஒரு உலக நவநிர்மாண ஆன்மீக கண்காட்சி தொடங்கிய பொழுது, அங்கே நானு 6x4 ஏணிப்படையை அந்த ஏணிப்படம் இருக்கு இல்லையா? ஏணிப்படத்தை செய்து பாபாவுக்கு அனுப்பினோம்.
அப்போ பாபாவிற்கு அது மிகவும் பிடித்திருந்தது. பிறகு பாபா தன்னுடைய சொந்த கைகளால் எனக்கு கடிதம் எழுதத் தொடங்கினார். அப்போ குழந்தைகள கேட்டு கண்காட்சியில் உள்ள ஓவியங்களை சேவையில் ஈடுபடுத்துங்கள். அந்த ஏணி படம், அந்த ஏணி படத்தினுடைய பற்றி பாபா அவ்வப்பொழுது பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் உத்தரவுகள், அதாவது கட்டளைகள் மற்றும் அறிவுரைகளை எங்களுக்கு வழங்கினார். இதன் காரணமாக இந்த படம் மிகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாக பிறகு மாறியது. அது எப்படின்னா, அதுல வரிசையா இருக்கும் அந்த ஏணி படத்துல. அதாவது தெய்வங்கள வழிபடுவதும், தண்ணீரில் போடுவதும், இது ஒரு மூட நம்பிக்கை. அதேபோல அந்த ஏழை இந்தியா, முள் படுக்கையில கிடப்பது போன்றவை இருக்கும். இப்படியாக டெல்லியில கிருஷ்ணா நகரில் ஒரு கீதா பாடசாலை நிறுவப்பட்டு, பல கலைஞர்களை வைத்து அங்கே அங்கு ஞானத்தை மற்றும் ஓவியங்கள் முழுவீச்சில் அங்கே உருவாக்கத் தொடங்கினார்கள். பிறகு பாருங்கள் எவ்வளவு அழகா செய்ய வைக்கப் போகிறார் அப்படின்னு. அப்போ பாபா என்னை அவருடன் சிம்மாசனத்தில் அமர வைத்தார். அங்க அங்க எண்ணெய் பூசப்பட்ட அந்த வண்ணப் பூச்சிகளுடைய முதல் கண்காட்சியை நாங்கள் செய்து மதுபனில் உள்ள பிரம்மா பாபாவிடம் கொண்டு வந்த பொழுது, அந்த ஓவியங்கள் ஒரு சிறிய கூடத்தில் வைக்கப்பட்டு இருந்தன. அப்போ பிரம்மா பாபா அங்க இருக்கக்கூடிய எல்லா ஓவியங்கள பார்க்க வந்தார். அவர் ஒவ்வொரு ஓவியத்த மிகுந்த கவனத்துடன் பார்த்துக் கொண்டே இருந்தார். அப்போ நானும் அவருடன் சேர்ந்து அந்த பட விளக்கத்தை சொல்லிக் கொண்டே இருந்தேன் அவரிடம். அப்போ பிரம்மா பாபா ஒவ்வொரு ஓவியங்களும் பார்த்து ஆராய்ந்து விட்டு, பாபா என்னை தன்னுடைய அறைக்கு அழைத்தார். பாபாவுடைய அறைக்கு. நான் அந்த அறைக்கு சென்றபொழுது, பாபா சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டேன். அதாவது இந்தியில இப்படி சொல்லுவாங்க. "நீச்சே பைதே நே லகா தோ பியார் கே சாகர் பாபா, நே இஷாரே கரஹே கஹா பச்சே." அதாவது தமிழ்ல "வாருங்கள் அரியணையில் உட்காருங்கள். நான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தேன்." பிறகு பாபா பெரிய வார்த்தைகளை உச்சரித்தார். "இனிமையான குழந்தைகளே, தந்தையினுடைய சிம்மாசனம் குழந்தைகளுடைய சிம்மாசனம். அதாவது அன்பும் சரி, அதிகாரம் நிரம்பிய இந்த வார்த்தைகள கேட்டதும் என்னுடைய உள்ளம் குதூகலம் அடைந்து விட்டது. இப்ப கூட சரி, நான் பாபாவுடைய அறைக்கு செல்லும் பொழுது, பாபா ஏற்கனவே அந்த வார்த்தைகள், அந்த காட்சி என்னுடைய மனக்கண் முன் சிலிர்த்து போய் அந்த அன்பு கடல் மீது அந்த அன்பு கொண்டு என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கும்." அப்படின்னு மூத்த ராஜயோகி ஆத்தம் பிரகாஷ் பாய் நம்மிடம் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். இப்படியாக இப்படிப்பட்ட அருங்காட்சியகத்தை அழகாக உருவாக்கினால் பாபாவை வந்து பார்ப்பார் அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்வதுண்டு எங்களிடம். அப்போ புதிய படம் எடுக்கும் பொழுதெல்லாம் சேவைக்காக குழந்தைகள் அதை பாபாவிடம் காட்ட வேண்டும் அப்படின்னு பாபா விரும்புவார். அப்போ ஒரு நடந்த விஷயம். மதுராவில் நடந்த கண்காட்சியில் சிவபாபாவுடைய முதல் புகைப்படத்தை, அதாவது அந்த வண்ணமயமாக்கக் கொண்டு, கதிர்கள் கொண்டு தயாரித்து காட்டிய பொழுது, ஒரு புதிய படம் எடுக்கப்பட்டதாக பாபாவுக்கு தகவல் வந்தது. பிறகு முதலில் குழந்தைகள் நல்ல எண்ணங்களுடைய அந்த கடலில் கலக்கின்றார்கள் என்று முரளியில் பாபா நிறைய புகழ்ந்திருந்தார். ஆனால் பின்னர் குழந்தைகளுக்கு குழந்தையினுடைய புத்தி இருப்பதாகவும் சொன்னார். ஆனால் அது பாபாவிடம் கூட காட்டவில்லை. அப்போ உடனே அன்பான பாப்தாதாவுக்கு ஒரு மாதிரி சேம்பிள் அனுப்பினோம் அவருக்கு. அப்ப வேலையில் தாமதம் ஏற்பட்டாலோ, அல்லது வேலை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப இல்லாமலோ, அப்போ பாபாவுடைய வாயிலிருந்து எப்படி தெரியுமா வரும்? பேபி, பேபி அல்லது இப்படி சொல்வது உண்டு. பேபி புத்தி பச்சே என்ற வார்த்தைக்கு நமக்கு வரும்பொழுது, இந்த வார்த்தை இது எப்படி தெரியுமா இருக்கும்? நம்முடைய மகிழ்ச்சியினுடைய அந்த
ஒரு உயர்த்தும். ஏனென்றால், இனிமையான அந்த வார்த்தைகள் சரி, பாபாவுடைய அபரிமிதமான அந்த அன்பும் சரி இருக்கும். அப்படின்று ஒவ்வொரு வார்த்தையினுடைய அழகான அந்த சரியான எழுத்துப்பிழையில் கவனம் செலுத்துங்கள் அப்படின்று சொல்வார். பாபா அதனால தான் ஒவ்வொரு வேலையும் சரி, சரியான முறையில் அக்யூரேட்டாக செய்து முடித்தார். இன்னொரு அழகான அனுபவத்தினை சேவைக்காக சொல்லப் போகின்றார். முதன் முறையாக அதாவது கடவுள் அறிமுக புத்தகத்தில் 4 வண்ணங்களில் அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தை என்ற தலைப்பும், மறுபுறம் பொற்காலம் அதாவது தெய்வீக ஸ்வராஜ்யம் உங்கள் பிறப்புரிமை என்ற தலைப்பும் வெளியிட்ட பொழுது, அப்பொழுது பாபாவுக்கு அந்த வண்ணமயமான தலைப்பு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அந்த வாசகத்தினுடைய வரியை பார்த்த உடனே அதில் தெய்வீகம் என்ற வார்த்தை இல்லை அப்படி என்று கடிதம் எங்களுக்கு எழுதினார். அப்பொழுது கடவுளுடைய குடும்பத்தினுடைய குழந்தையாக மாறாமல் இந்த பிறப்புரிமையை அடைய முடியாது அப்படின்று கடிதம் வந்தது. அப்போ நாங்கள் அந்த வார்த்தைகள் சரியாக எழுதப்படுவதை உறுதி செய்வதில் பாபா மிகுந்த கவனம் செலுத்தி வந்தார். இதுபோல பிரம்மா பாபா வரக்கூடிய அந்த எதிர்கால அந்த அ அந்த சொர்க்கத்தினுடைய போதை எல்லா விதமான சேவைகளிலும் மும்முரமாக இருந்தாலும், பாபா தன்னுடைய எதிர்கால வடிவில் எப்பொழுதும் அந்த ஆன்மீக போதையில் இருந்தார். நாளை நான் என்ன ஆகப் போகிறேன் என்பது பாபாவுக்கு ஒவ்வொரு நொடியும் சரி தெரிந்திருந்தது. அதாவது பகவத்கீதையை சிவன் அல்லது ஸ்ரீகிருஷ்ணனுடைய கடவுள் யார்? இதுபோல இந்த இந்த படத்தில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய குழந்தை பருவ அந்த தொட்டில், அதாவது படிப்பினுடைய படங்கள் இருக்கும் அந்த புத்தகத்தில். இந்த படத்துடன் பாபாவிடம் சென்ற பொழுது, அங்கு சிறிய மண்டபத்தினுடைய வாசலில் பாபா அதை நிறுவி முரளிய வாசித்துவிட்டு, அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வரும்பொழுது, இஸ்டியாலிருந்து அதை பார்த்து தன்னுடைய எதிர்கால வடிவில் அந்த போதையுடன் செல்வார். பார், நாளை நான் இந்த அ கிருஷ்ணர் குழந்தையே ஆகிவிடுவேன். நான் இப்படி நிற்பேன். அதாவது பாபாவினுடைய அந்த நாராயணனுடைய போதையில் வெளிப்படுவதை நான் கண்டிருக்கிறேன். அதுபோலத்தான் நாம் உடலில் இருக்கக்கூடிய ஐம்புலன்களை மறந்து, பாபாவுடன் சேர்ந்து வரக்கூடிய அந்த புதிய பொற்கால அந்த உலகத்தினுடைய அந்த காட்சிகளை அனுபவிக்க நாங்கள் தொடங்குவோம். இதுபோல ஒவ்வொரு அடியிலும் சரி, சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் அப்படின்று எங்களுக்கு சொல்வதுண்டு. அதாவது பார்வையற்றவர்களுடைய கண்ணாடியாக செயல்படக்கூடிய வகையில் படங்கள் பெரிதாக இருக்க வேண்டும் அப்படின்று பாபா எங்களுக்கு போதித்தார். அதனால் பாபா எப்பொழுதும் தன்னை மறைத்துக் கொள்ள விரும்பினார். எல்லாவற்றிலும் சிவபாபாவுடைய மகியை வெளிப்படுத்த விரும்பினார். அதாவது தனது முயற்சிகளிலும் அன்பான அந்த சிவபாபாவுடைய நினைவை ஒரு நொடி கூட மறைய விடவில்லை. இன்னொரு அழகான அனுபவம். ஒரு முறை சிறிய அந்த மண்டபத்தில் திருமூர்த்தியினுடைய முழு படத்தை பொருத்திக் கொண்டிருந்த பொழுது, அப்ப பாபா பிரம்ம பாபாவின் படத்தை பார்த்து, "என் படத்தை ஏன் இவ்வளவு பெரிதாக ஆக்கினார்கள்?" அப்ப நாங்க சொன்னோம், "பாபா, விஷ்ணு வந்து முழு அளவில் இருக்கும் பொழுது, பிரம்மாவும் முழு அளவில் ஆக்கப்பட வேண்டும்" அப்படின்னு சொன்னோம். அதற்கு பாபா சொன்னார், பிரம்ம பாபா, "பாபாவுக்கு அவருடைய மகிமையை கேட்க பிடிக்கவே பிடிக்காது. பிறகு முரளி முடிந்ததும் வகுப்பில் யாராவது கவிதை இதுபோல சொல்லி சாகார பாபாவை மகிமைப்படுத்தினால் உடனே பாபா அவரை அமைதிப்படுத்தி இருப்பார். மகிமை பிடிக்காது. அதனால் எப்பொழுது மகிமை இருந்தால் அது சிவபாபாவுடையதாக இருக்க வேண்டும் அப்படி என்று பிரம்மா பாபா சொல்லுவார். யாராவது அவருக்கு பூக்களை பரிசாக கொடுத்தால் அவர் கன்னி பெண் என்பதால் அம்மாவிடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்வார். இப்படியாக பாபா ஒவ்வொரு அடியிலும் சரி, சிவபாபா நினைவூட்டி, ஒவ்வொரு ஆத்மாக்களையும் சரி, தனக்கு முன்னால் வைத்து முன்னேறி செல்வதை நாங்கள் கண்டோம் அப்படின்று ஆத்தம் பிரகாஷ் பாய் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதனால்தான் வாழ்விலுடைய விலைமதிப்பற்ற நற்பண்புகள் அவரிடம் மறைந்தே இருந்தன.
அவர் அனைவருக்கும் சொந்தமானவர். அனைவரும் அவருடையவர்கள். இதுபோல அந்த அன்பினுடைய கடலாக இருந்தாலும், ஒரு நொடியில் பிரிந்து விடக்கூடிய அந்த கலையிலும் வல்லவராக இருந்தார். நியாரா பியரா. எவ்வளவு புகழ வேண்டும், எத்தனை நற்குணங்களை போற்ற வேண்டும். இதுபோல அந்த பரம பாப் தாதாவுடைய சகவாசத்தில் நம்முடைய வாழ்க்கையும் சரி, ஞான அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு, ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்று இவ்வளவு நேரமாக நம்மிடம் அழகாக அவர் எப்படி பட்டம் பெற்றார், பொறியியல் கல்லூரி மாணவராக இருந்து எல்லோரையும் ஞானத்துக்கு கொண்டு வந்தார். இதுபோல அவருடைய விசேஷங்கள் இவர் வந்து அந்த ஞான அமிர்த புத்தகத்தை வந்து ஏற்கனவே அ ஜெகதீஷ் பாய் தான் எழுதியிருந்தார். தலைமை எடிட்டராக இருந்தார். பிறகு இவர் ஒரு பொறுப்பாக வந்தது. பிறகு வேர்ல்ட் ரினிவல் அந்த புத்தகத்திற்கும் தலைமை எடிட்டராக இருந்து கொண்டு வருகிறார். இதுபோல நெறைய புத்தகங்களை மாதத்திற்கு கிட்டத்தட்ட 2,00,000 புத்தகத்தை விநியோகம் செய்யக்கூடிய இவருடைய பொறுப்பாக இருந்தது அப்படின்று இவருடைய வாழ்க்கையில நெறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளவு அழகாக இருக்கிறது இவரது கதையை கேட்டதும். இவருடைய அலௌகிக கதையை பார்ப்போம். நாளைக்கு இன்னொரு விசேஷமான ஆத்மாவை பற்றி பார்க்கலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவை பற்றி முழுமையாக ஒவ்வொரு மகான் ஆத்மாவும் தன்னுடைய அனுபவத்தினை பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகான் ஆத்மா